ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா திருப்பதி போகிறோம். சென்னையிலேருந்து மதியம் 2:25 ட்ரெயினை பிடிச்சி திருப்பதி போய் அலிப்பரி வழியாக மலை ஏறி பெருமாளை 2 மணி நேரத்தில் சாமி பார்க்க போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், 2 மணி நேரத்தில். நம்ம முடியல தானே. திருப்பதியில் வந்து அங்க பிரதர்ஷன் ஒரு டிக்கெட் இருக்குதுங்க. இந்த டிக்கெட் இருந்தால் போது நீங்கள் 2 மணிக்கு ஜாயின் பண்ணி அதிகபட்சம் 4-4:15 நீங்கள் வெளியே வந்துடலாம். 2-2.5 மணி நேரத்தில் நீங்கள் சாமி பார்த்துடலாம். ப்ளஸ் இது கூட வந்து அடிப்படை ரூட்டு, லக்கேஜ் எங்கே கொடுக்குறது, அடிப்படையில் வந்து குழந்தைங்க எப்போ அலோவ் பண்ணுவாங்க, இதையும் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். லக்கேஜ் எங்கே கலெக்ட் பண்ணுறது எல்லாமே நான் சொல்கிறேன். ப்ளஸ் இது கூடவே அங்கே பிரதர்ஷன டிக்கெட் ரிப்போர்ட்டிங்கு, எத்தனை மணிக்கு அலோவ் பண்ணுவாங்க, ஃபோன் எங்கே கொடுக்கலாம், ஃபோனை எங்கே கலெக்ட் பண்ணலாம், எல்லாமே உங்களுக்கு கைட் பண்ணுறேன். வாங்க எங்கூட சேர்ந்து பெருமாளை பார்க்கலாம். சென்ட்ரல் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் டிக்கெட் புக் பண்ணல, அன்ரிசர்வ்டில் தான் போகிறோம். ஏன்னா எப்போ டிக்கெட் புக் பண்ணி விண்டோ சீட்டு போட்டாலும் விண்டோ சீட்டு கிடைக்காது இந்த ட்ரெயினில். அது இன்னொரு டிக்கெட்டே வந்து விண்டோ சீட்டு போட்டிங்கனாலும் கார்னர் மிடில் அந்த மாதிரி சீட்டு தான் கிடைக்கும். ஸோ அன்ரிசர்வ்டில் தான் போகிறேன். பார்ப்போம், டிக்கெட்டு புக் பண்ணியாச்சு, சீட் இருக்கான்னு போய் பார்ப்போம். சரியான வெயில் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களோட ஃபேமிலியோடலாம் வந்தீங்கன்னா பார்த்து ப்ரிகாஷனாக வாங்க. தண்ணி, ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கணும். நீங்கள் சென்ட்ரல் வந்துட்டீங்கன்னா டிக்கெட் எதுவும் புக் பண்ணவே தேவையில்லை. நீங்கள் அன்ரிசர்வ்லேயே வந்துடலாம். D5க்கு அப்புறம் பின்னாடி இருக்கிற எல்லா கம்பார்ட்மெண்ட்டும் ஃப்ரீயாக தான் இருக்குது. விண்டோ சீட்டே கிடச்சிருக்குது. ஸோ நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுங்கிறதே கிடையாது. இந்த ட்ரெயினில் அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. D5க்கு அப்புறம் முன்னாடி இருக்கிற 3 கோச்சில் ட்ரை பண்ணி வந்தீங்கன்னா அங்கே ஃபுல்லாக தான் இருக்குது. கொஞ்சம் முன்னாடி நடந்து வந்தீங்கன்னா D5க்கு அப்புறம் இருக்கிற எல்லா கோச்சுமே கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக இருக்குது. ரேணிகுண்டா வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லா திருப்பதி போகிறேன் ரேணிகுண்டாலே இறக்கிட்டுன்னு சொல்லாதீங்க. இங்கே நம்ம சென்னையிலேருந்து வர ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஹால்ட்டு போட்டுருவாங்க. இன்ஜினை மாற்றி திருப்பி ரிவர்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க. 40 மினிட்ஸ் டிலே ஆகும். ஸோ நம்மளுக்கு இங்கேருந்தே பஸ் இருக்கும் திருமலைக்கு. ஸோ அந்த பஸ்ஸில் ஏறி அலிப்பரியில் இறங்கிக்கலாம். 30 ருபீஸ் தான் டிக்கெட் சார்ஜ், 30 ரூபா தான் வாங்குவாங்க. நீங்கள் இதே திருப்பதி போனீங்கனாலும் அதே 30 ரூபா தான் மறுபடியும் கொடுத்து போகணும். இங்கேருந்தே போய்ட்டு ஒரு 40 மினிட்ஸ் நம்மளுக்கு டைம் சேவ் பார்ப்போம் பஸ் இருக்கான்னு பார்த்துட்டு அலிப்பரியில் சந்திக்கலாம். பாய். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொண்டு வர லக்கேஜை வந்து வாங்கிக்குவாங்க. நீங்கள் வாங்கிட்டு அலிப்பறையில் வந்துட்டு உங்களால் ஹெவியாக லக்கேஜ் தூக்கிட்டு போக முடியாது. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸில் வாங்கி மேலே கொண்டு வந்து ஃப்ரீயாகவே டெலிவரி கொடுத்துருவாங்க. லக்கேஜ் எல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் வந்து இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். பட் இதில் வந்து சில டைம் வந்து உள்ளே போகிறக்கே இடம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு ஒரு டிக்கெட் கொடுத்துருவாங்க. அந்த டிக்கெட் நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். நீங்கள் ஸ்கேன் பண்ணி லக்கேஜ் உள்ளே வாங்கி வச்சுக்குவாங்க. இந்த லக்கேஜை நீங்கள் மேலே ஃப்ரீயாகவே கலெக்ட் பண்ணிக்கலாம். அது மேலே எங்கே கலெக்ட் பண்ணுறது நான் சொல்கிறேன், மேலே இருந்ததுக்கப்புறம் சொல்கிறேன். ஃபைனலாக அலிப்பரி வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அலிப்பரி டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் தான். சில பேர் 10 மணின்னு சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் நம்பாதீங்க. 9 o'clock வர பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் கிட்ஸை கூப்பிட்டு வந்தீங்கன்னா மதியம் 2 மணி வரைக்கும் தான் அலோடு. அதுக்கப்புறம் கிட்ஸ் அலோடு கிடையாது. கற்பூரை வச்சு ஏற ஆரம்பிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழிபாடு இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி படிக்கட்டில் வந்து விபூதி, சந்தனம், குங்குமம்லாம் வச்சுட்டு போவாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு படிக்கட்லேயும் கற்பூரை வச்சு வேண்டுதல் வச்சுட்டு போவாங்க. நாமளும் எல்லாத்தோட வேண்டுதலும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும் வேண்டிக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு கோபுரம் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே எல்லா பக்கம் உங்களுக்கு தண்ணியெல்லாம் ஃப்ரீயாக கிடைக்கும். தண்ணி, ரெஸ்ட் ரூமு. ஸோ நீங்கள் அதுக்கெலாம் ஒரி பண்ணவே தேவையில்லை. ஸோ எல்லாமே இருக்கும். ஃபஸ்ட் கோபுரம் வந்தாச்சு. வாங்க மேலே போகலாம். ஃபஸ்ட்டு கோபுராஜ் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இங்கே எல்லாமே குரூப்பாக தான் அனுப்புவாங்க. அனிமல்ஸ் தொந்தரவுனால
பாருங்கள். ஃபஸ்ட்டு குரூப் பார்த்து எல்லாத்துக்கும் அட்வர்டைஸ் பண்ணி குரூப் பார்த்தா போகணும், அனிமல்ஸ் வந்தால் சத்தம் போடுறது அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ் பண்ணி தான் அனுப்புவாங்க. வாங்க நாமளும் அவங்க கூட ஃபாலோ பண்ணி போகலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், பிலோ 12 வயசுக்குள்ள குழந்தைங்கள கூப்பிட்டு வந்தீங்கன்னா மதியம் 2 மணிக்குள்ளே வந்துடணும். அதுக்கப்புறம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி டைமிங் பார்த்தீங்கன்னா அடிப்படை மார்னிங் 4 o'clockலேருந்து நைட் 9 o'clock வரைக்கும் மட்டும். இங்கே பாருங்கள், நீங்களே பாருங்கள், பிலோ 12 இயர்ஸ்க்கு இருக்கிற குழந்தைங்கள அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்பர் கோயில் மாதிரி காசு கொடுத்து போயிடலாம் அப்படின்னா நினைக்காதீங்க. இங்கே கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. பார்த்து வாங்க. கோவிந்தா கோவிந்தா. இங்கே உங்களுக்கு ஃபஸ்ட் பாயிண்டில் செக்கிங் இருக்கும். பேக்கு, வாட்டர் பாட்டில், பிளாஸ்டிக் எதாவது எடுத்துகிட்டு போனால் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்களும் பிளாஸ்டிக் எதாவது எடுத்துகிட்டு வராதிங்க. லேடிஸ் தனியாக ஜென்ஸ் தனியாக செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. இந்த செக்கிங் கடைசி வரைக்கும் இருக்கும் எல்லா பக்கமும். நம்மளால் வெறும் லாக், நம்ம பேக்கை கூட தூக்கிட்டு நடக்க முடியல. இவங்கெல்லாம் பாவம் எப்படி தான் நடந்து வராங்க. பாவம் மேலுமே கஷ்டப்படுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் மக்கள். நான் கீழே சொன்ன மாதிரி லக்கேஜ் கீழே கொடுத்துட்டு வந்துடுங்க. ஹெவி லக்கேஜ் எடுத்துகிட்டு வராதிங்க. லக்கேஜ் இல்லைனாவே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி இது ரேஸ்லாம் கிடையாது. பொறுமையாக நடந்து போங்க, இயற்கையை என்ஜாய் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். மேலே ஒரு கழிப்பறை நடந்து போங்க. வாங்க 1000 ஸ்டெப்ஸ் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த அழிப்பறி பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 மலைங்க, 3350 ஸ்டெப்ஸ் வரும். ஸ்டெப்ஸ் 3350 தான். பட் சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்லோப்பாக இருக்கும், சில இடத்துல ரோடு வரும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜஸ்க்கு ஸ்டெப்ஸு, லாஸ்ட் ஸ்டெப்ஸு. ஸோ மினிமம் 3.5 hours to 7 hours வரைக்கும் எடுக்கும். பிளான் பண்ணி வாங்க. நெக்ஸ்ட்டு கோபுரம் மைசூர் கோபுரம். நான் இங்கேருந்து 8.6 kilometer இருக்குது. அழைப்பறி போகிறமே எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க கண்டினியூ பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரெஸ்ட்டு போயாச்சு. நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். எல்லாம் மேலே இருக்கிறவங்க பார்த்துக்கிட்டால நம்ம பாடி நம்ம தான் பார்த்துக்கணும். கொஞ்சம் பூஸ்ட் ஏற்றிக்கலாம், இல்லை நடக்கிறது கஷ்டமாக இருக்குது. அதுக்கூட இந்த அங்கப்பிரதர்சன டிக்கெட் எப்படின்னு சொல்லிடுறேன். இந்த அங்கப்பிரதர்சன டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதம் 23ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. இது ஃப்ரீ தான். இது கூட ஒரு லட்டு ஒன்று ஃப்ரீயாக வரும். ஸோ நீங்கள் இதை வச்சு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி 2 மணி நேரத்தில் சாமி பார்த்துடலாம். 300 டிக்கெட் தான் ரிப்போர்ட்டிங் கவுண்டர். இதுக்குங்க ஃபஸ்ட்டு வந்து புஷ்கரணியில் குளிச்சுட்டு 2 o'clock ரிப்போர்ட் பண்ணிடணும். இல்லை கிரவுண்டில் போடுவாங்க. லேடிஸ் தனியாக ஜென்ஸ் தனியாக கிரவுண்டில் போடுவாங்க. அதுக்கப்புறம் லேடிஸ் ஓப்பன் பண்ணி விடுவாங்க. தென் ஜென்ஸு கொடிமரத்துலேருந்து உள்ளே போனதுக்கப்புறம் லேடிஸ் ஃபஸ்ட்டு அங்கே பிரதர்ஷனம் பண்ணுவாங்க. லேடிஸ் பாதி முடிச்சதுக்கப்புறமே ஜென்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. 2 பேரும் அங்கே பண்ண முடிச்சதுக்கப்புறம் திருப்பி கொடிமரத்தில் வந்து வெயிட் பண்ணணும். கொடிமரத்தில் வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு லேடிஸ் சாமி பார்க்க விடுவாங்க. இது வரைக்கும் எந்த கூட்டமே இருக்காது. நீங்கள் 300 டிக்கெட்டு 500 டிக்கெட்டு 300 எப்படி பண்ணீங்களோ ஒரு இடம் கூட்டம் இருக்கும். பட் இதில் வந்து நீங்கள் போகிற அந்த டெய்லி போகிற அந்த 750 பேர் மட்டும்தான் இருப்பாங்க. யோசிச்சு பாருங்கள், 30-40 பேர் இருக்கிற இடத்துல வெறும் 750 பேர் இருந்தாங்கன்னா எவ்வளோ கூட்டம் இருக்கும். அவ்வளோதான் அந்த இடத்துல இருக்கும். ஸோ லேடிஸ் சாமி பார்த்ததுக்கப்புறம் திருப்பி ஜென்ஸ் பார்ப்பாங்க. ஜென்ஸ் சீக்கிரம் பார்த்துருவாங்கன்னா அதுக்குள்ளே ஃப்ரீ தர்ஷனம் ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இது பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் 50 லட்டு ஒன்று ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இந்த டோக்கனை வச்சு நீங்கள் ஒரு லட்டு ஒன்று ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். இதுதான் ப்ரொசீஜர். வேறு ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். இது கூடவே டெலிகிராம் சேனல் லிங்க்கும் கொடுத்துக்கிறேன். அதுலேயே வந்து ஜாயின் பண்ணி ரிப்ளை பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கிளியர் பண்ணுறேன். மேலே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். மேலே போயிட்டு இது ரெஸ்ட் எடுக்கலாம். இதுக்கிடையில் உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சினாலோ ஹாஸ்பிட்டல் வந்து காளி கோபுரத்தில் இருக்குது 2083 ஸ்டெப் நம்பரு. ஸோ இடையில் ஏதாவது உங்களுக்கு மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டெப் நம்பர் 2083 காளி கோபுரம். ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ் காளி கோபுரம் வந்தாச்சு. ஒரு மணி நேரம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் காளி கோபுரம் வர்றதுக்கு. ஸோ இதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி தான்.
முதல்ல வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டோக்கன் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க காலி கோபுரத்தில். பட் மிருகங்களோட தொந்தரவு அதிகமாக இருக்கிறதுனால நைட்டு வந்து அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ காலி கோபுரத்தில் கொடுக்க வேண்டிய டோக்கன் வந்து கீழே கொடுக்குறாங்க. ஸோ டோக்கன் யாரும் இங்கே கொடுக்குறதில்ல. டோக்கன் கொடுக்குறாங்க நம்பி வந்துடாதீங்க. டோக்கன் வாங்குறதா இருந்தால் கீழே ஸ்ரீனிவாசம், விஷ்ணுவாசம், ஸ்ரீவாரி மெட்டு இங்கே வாங்கிட்டு வாங்க. ஸோ காலி கோபுரம் தாண்டி வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இங்கே நிறைய இடம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பஜ்ஜி, இட்லி, தோசை, மேகி, இளநீ, ஸோ என்ன வேணுமோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் சாப்பாடு, தண்ணி அதை பற்றிலாம் ஒரி பண்ணவே வேண்டாம். காலி கோபுரம் தாண்டி வந்து சாப்பிடுங்க. ஏன்னா கீழே சாப்பிட்டிங்கன்னா நடக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ 8 o'clock வந்துட்டிங்கன்னா இங்கே எல்லாமே கிடைக்கும். சாப்பிட்டு அழகாக போகலாம். இங்கேயும் இப்போ பிளாக் பண்ணியிருப்பாங்க காலி கோபுரம். இது தாண்டதுக்கப்புறம் இங்கேயும் பிளாக் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இங்கேருந்தும் அதே கீழே பார்த்தோம் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு இது, அதே மாதிரி தான் இங்கேருந்தும் மறுபடியும் அலோவ் பண்ணுவாங்க. பிளாக் பண்ணி வச்சுருந்து மறுபடியும் அலோவ் பண்ணுவாங்க. இங்கே சாப்பிட்டு போகலான்னு பார்த்தேன். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க. பாருங்கள் இங்கேயும் பிளாக் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இங்கேயும் குரூப்பாக தான் அலோவ் பண்ணுவாங்க. மக்கள் கொஞ்சமாக இருக்கிறனால வெயிட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. ஸோ எல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் மறுபடியும் இங்கேருந்து மேலே போக முடியும். ஸோ இதுக்கு அந்த மாதிரி பிளான் பண்ணி வந்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு குரூப் சேர்ந்ததுக்கப்புறம் தான் அடுத்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ மேலே மிருகங்களோட தொந்தரவு ரொம்ப அதிகமாக இருக்கிறனால மக்கள் பாதுகாப்புக்காக இங்கே இருக்கிற லோக்கல் போலீஸ் இந்த மாதிரி பண்ணுறாங்க. நாமளும் ஒத்துழைப்பு கொடுத்து ஆகணும். நம்மளோட சேஃப்டிக்கு தான் அவங்க பண்ணுறாங்க. ஸோ நாமளும் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். இல்லை முடிஞ்ச வரைக்கும் குரூப்பாக போகாங்க. குழந்தைங்கள தனியாக விட்டுறாதீங்க. நம்ம சேஃப்டி நாம் தான் பார்த்துக்கணும். வாங்க போகலாம். மான் தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நைட்டில் ரொம்ப இதான் ஃபஸ்ட் டைம் நைட்டு பார்க்குற மான். டே டைம் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். பட் நைட் டைம் இதான் ஃபஸ்ட்டு இவ்வளோ பெரிய மான் பார்க்குறது. கிட்ட வருது. கேமரா குவாலிட்டி கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ், சாரி மன்னிச்சுக்குங்க. இவ்வளோ தான் காட்ட முடியும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் சர்ஃபேஸ் தான். இதே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா ரோடு வரும். கடைசி ஸ்டேஜ் மட்டும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இருக்கும். காலி கோபுரம் தாண்டிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜாலியாக இருக்கு நடந்து போகிறதுக்கு. இந்த மாதிரி மான் பார்க்கலாம், இந்த அனிமல்ஸ் பார்க்கலாம் நிறையா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போலாம். அது பண்ணி திடீர்னு பார்த்தங்க பயந்துட்டேன். மான் பார்க்கலான்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து கத்துச்சு, டக்குன்னு பயந்துட்டேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் தக்காளி சாப்பாடு செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் சாப்பிட்டு ஒரு 5-10 minutes ரெஸ்ட் எடுத்துகிட்டு, டைம் இருக்குது நம்மளுக்கு 1:30 தான் ரிப்போர்ட்டிங்கு. ஸோ இன்னும் 1-2 மணி நேரத்தில் மேலே போயிடலாம். பொறுமையாக சாப்பிட்டு போகலாம். ஃபைனலாக ஆஞ்சநேயர் சிலை வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 50% முடிஞ்சாச்சு. இன்னும் 50% தான். எல்லாம் தரிசிச்சுட்டு இங்கே ஒரு ஆஞ்சநேயர் சன்னதி வேறு இருக்கும். சாமி கும்பிட்டு பொறுமையாக மேலே போகலாம். ஸோ வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஞ்சநேய சுவாமி வரும். ஸோ இதை தரிசிச்சுட்டு நீங்கள் மறுபடியும் மேலே போக வேண்டியதான். மேலே போனீங்கன்னா இங்கே மறுபடியும் பிளாக் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா மக்கள் எல்லாம் கீழேருந்து வந்த ஃபஸ்ட் ஸ்டேஜ் முடிச்சுட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் இங்கே லைனாக வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் தான் அடுத்தது மொத்தமாக எல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டேஜ் மறுபடியும் இங்கேருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணிவிட்டு போகலாம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் இந்த ஸ்டேஜில் இதே மாதிரி தான் போலீஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி ஹோல்டு பண்ண வச்சு குரூப்பாக தான் அனுப்புவாங்க. ஃபாலோ பண்ணி போய்க்குங்க. குரூப்பாகவே போங்க, அதுதான் சேஃப்டி.
ஸோ நடந்து போயிட்டு இருக்கிறப்ப ஒரு விஷயம் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணாங்க. என்னென்னா ஃப்ரீ தரிசனம் வந்து 24 மணி நேரம் ஆகுதாமா, 24 ஹவர்ஸ். அது இல்லாமல் கீழே இப்போ அலிப்பிரியில் 2 பேர் நடந்து போனாங்க. அவங்ககிட்டையும் கேட்டு நேற்று ஈவினிங் 4 மணிக்கு ஜாயின் பண்ணுவீங்க, இப்போ தான் சாமி பார்த்தாங்களாமா. ஸோ ஃபேமிலியாக வர்றவங்க, குழந்தைங்களை கூப்பிட்டு வர்றவங்க தயவு செஞ்சு டிக்கெட் இல்லாமல் வராதிங்க. அது இந்த ஏப்ரல், மே, ஜூன் ஸ்கூல் ரீஓப்பன் வர வரைக்கும். ஏன்னா எல்லாமே ஸ்கூல் லீவுக்காக உள்ளே வந்திருப்பாங்க. திருப்பதி, கொடைக்கானல் எல்லாமே இந்த மாதிரி எல்லா பக்கம் கூட்டமாக தான் இருக்கும். ஸோ குழந்தைங்களை கூப்பிட்டு வர்றவங்க தயவு செஞ்சு முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணிட்டு வாங்க. இல்லை கீழே வந்து ஸ்ரீனிவாசத்துலேயே டோக்கன் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த டோக்கனுக்கு தகுந்த மாதிரி மேலே வந்தீங்கன்னா உங்கள் ஸ்டார்ட்லெட் சாமி பார்த்துட்டு அழகாக போய்க்கலாம். ஸோ எதுவுமே இல்லாமல் வராதிங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. புள்ளிமான் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் புள்ளிமான். இந்த மாதிரி டே டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புள்ளிமான் நிறையா பார்க்கலாம். ஸோ நைட்டில் 1-2 தான் இந்த மாதிரி ரேராக தான் தெரியும். அதை நீங்கள் பார்த்துட்டு போகணும். இது ஒரு அனிமல்ஸ் அதிகமாக இருக்கிற பக்கம். ஸோ ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் புள்ளிமான். அழகாக மேய்ஞ்சிட்ருக்கு. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் முடிகிற கடைசி இடத்துல பார்த்தீங்கன்னா லட்சுமி நாராயண சுவாமி இருக்கும். ஸோ நேரமே வந்தீங்கன்னா சாமி டைம் ஓப்பனில் இருக்கும். ஸோ நம்ம 9 மணிக்கு மேலே ஆகிடுச்சனால க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து சாமி கும்பிட்டு போய்க்குங்க இந்த இடத்துல. இதுக்கப்புறம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்ஸ் முடிஞ்சிருச்சு. ரோடு தான் இதுக்கப்புறம். ரோடு முடிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸு, அதே மாதிரி கடைசி கோபுரத்துலேருந்து ஒன்று ஸ்டார்ட் ஆகும். அவ்வளோதான், இதோட நம்ம வந்த ஸ்டெப்ஸ் முடியுது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே ரோடு தான். இது இப்போ தான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த ஸ்டேஜ் போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ரோடை கிராஸ் பண்ணி தான் அந்த பக்கம் போகிற மாதிரி இருக்கும். ஸோ வண்டியெல்லாம் அதிகமாக வர்றதுனால மக்களுக்கு எந்த பாதிப்பு வரக்கூடாதுங்கிறதுக்காக ஆந்திரா கவர்மெண்ட் டிடிடி வந்து இந்த மாதிரி ஸ்டேஜ் போட்டு மழை ஒழுகாமல் ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு அழகாக பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன தான் பெய்டு தரிசனம் அந்த மாதிரி நிறையா பண்ணாலும் மக்களுக்கான சேவை பண்ணுறாங்க. பட் நம்ம கவர்மெண்ட் எங்கே ஒன்றுமே இல்லை. இதனாலே தான் இந்த பெருமளை பார்க்க அடிக்கடி வரலான்னு தோணுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் ரோடு தான், ஒரு 2 கிலோமீட்டர் ரோடு தான் இருக்கும். ரோடு பார்த்திங்கன்னா நைட்டு 12 மணிலேருந்து காலைல 3 மணி வரைக்கும் பிளாக்கு. ஸோ எந்த வண்டியும் அந்த டைமில் போகுது. ஏன்னா அந்த டைமில் அனிமல்ஸ்லாம் கிராஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக பிளாக் பண்ணியிருப்பாங்க. இப்போ மக்கள்லாம் நடந்து போகலாம். மக்கள் அலிப்பறியும் வந்து காலையில் 4 to நைட்டு 9 வரைக்கும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கோபுரம் கடைசி கோபுரம் போயிட்டு ஸ்டெப்ஸ் காட்டுறேன், பார்க்கலாம். இந்த ரோடு பார்த்திங்கன்னா 2 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ பகலில் நடக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வெயில் இது ஆக்சுவலாக ரோடு நல்லா பார்த்திங்கன்னா அது நல்லா பெரிய ரோடு. பகலில் நடக்கிறவங்களுக்கு வந்து அவ்வளோ சூடும். ஏன்னா யாருமே செருப்பு போட்டு நடக்க மாட்டாங்க. செருப்பு பேக்கில் வச்சுக்குவாங்க, இல்லை கீழே வச்சுட்டு வந்துடுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி ஊற்றி மேலே பாருங்கள், மேலே வந்து வெயில் இறங்காததுக்காக கூரை மாதிரி போட்டு எவ்வளோ ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குறாங்க பாருங்கள். மேலே பாராட்டலாம் டிடிடியை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கடைசி கோபுரம் வந்தாச்சு. மொஹாலி மிட்டா கோபுரம். டீ வேணால் டீ சாப்பிட்டுக்கலாம். இது ஒரு 500 ஸ்டெப்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் முதல் ஸ்டேஜ் ஏறணும் பார்த்தீங்களா, முதல்ல இந்த ஸ்லோப்பாக மேலே ஏறும் பாருங்கள், அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். வாங்க, இது ஏறிட்டால் முடிஞ்சு போய் ஒரு 2 மணி நேரம் குட்டி தூக்கத்தை போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் கடைசி கோபுரம். ஸோ மக்கள் இந்த மாதிரி முட்டி போட்டெல்லாம் ஏறுவாங்க. அவங்களோட வேண்டுதல் நிறைவேறணுங்கிறதுக்காக முட்டி போட்டு ஏறுறது இந்த மாதிரிலாம் ஏறுவாங்க. இது ஒரு 500 ஸ்டெப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். 500 ஸ்டெப்ஸ் தான். ஒரு 20-half an hour ஏறிடலாம். இது முடிஞ்சா அவ்வளோதான். குளிச்சுட்டு மேலே ஏறிட்டு பார்க்கலாம். அப்பா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஏறியாச்சு. 3550 ஸ்டெப்ஸ் முடிச்சாச்சு. ஆக்சுவலாக 6:30க்கு ஸ்டார்ட் பண்ணோம். மணி இப்போது 10:05 ஆகுது. 7:30, 8:30, 9:30, 3.5 மணி நேரம் முடிஞ்சிடுச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், மேலே போய் ரீஃப்ரெஷ் ஆகிட்டு க்யூவில் ஜாயின் பண்ணுறப்ப பார்க்கலாம்.
சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மேலே வந்தாச்சு. நான் சொல்லியிருந்தேன்ல கீழே லக்கேஜ் கொடுத்தா மேலே வந்து ஃப்ரீயாகவே கலெக்ட் பண்ணிக்கலான்னு. ஸோ அது இந்த ஸ்பாட்டு தான். ஸோ நீங்கள் அலிப்பிரி முடித்து மேலே வந்ததும் இது உங்களுக்கு ரைட் சைட்லேயே வரும். ஸோ இது எப்படி கொண்டு வருவாங்கன்னா, இது லக்கேஜ் எல்லாமே ஒரு பல்காக கலெக்ட் பண்ணி வண்டி மூலமாக ஃப்ரீயாகவே கொண்டு வந்து உங்களுக்கு மேலே கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் இங்கே கொடுக்குற டோக்கனை மட்டும் சேஃபாக கொண்டு வந்து இங்கே கொடுத்தீங்கன்னா போதும். எந்த சார்ஜஸுமே இல்லாமல் இந்த கவுண்டர்ஸில் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த அலிப்பிரி ரூட்டில் வழியாக நடந்து வந்தீங்கன்னா இந்த ஸ்டாச்சு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டாச்சுவிலேருந்து இப்படி இந்த இடம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இந்தியன் பேங்க் இருக்கும், இந்தியன் பேங்க் ஏடிஎம். ஸோ அந்த வாசல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 ரூபா ஃப்ரீ தரிசனம், டோக்கன் டிக்கெட் எல்லாத்துக்கும் ஃப்ரீ பஸ் உங்களுக்கு அங்கே வரும். ஸோ அப்படியே இங்கே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இதில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சிஆர்ஓ ஆஃபீஸ் ரிஜிஸ்டரு, டிப்பு ரிஜிஸ்டர், ரூமுக்கு வந்து போய் ஸ்கேன் பண்ணுறது எல்லாமே அங்கே வரும். ஸோ இந்த சிலையிலிருந்து இங்கே வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அன்னதானம் போகிறக்கு, ராம்பாஜிக்கு கெஸ்ட் ஹவுஸு, வராகி சாமிக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு இங்கே பஸ் வரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குளிச்சு ரெடி ஆகிடுச்சு. அங்கே பிரதர்ஷனம் உள்ளே போகணும். எல்லாமே போயிட்டாங்க, நான் கொஞ்சம் லேட்டு. ஸோ உள்ளே போயிட்டு ஃபோனை கொடுத்துட்டு தரிசனம் பார்த்துட்டு ரிட்டன் வரப்போ உங்களை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய். ஸோ இங்கேயே மொபைல் வந்து கொடுத்துக்கலாம், மொபைல் லக்கேஜ் எல்லாமே இங்கேயே கொடுத்துக்கலாம். அங்கே பாருங்கள், அதுக்கு தான் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ லாக்கர் வந்து கொடுத்துட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். பட் எப்படி இருந்தாலும் சாமியெலாம் ஈஸியாக பார்த்துடலாம். தரிசனம் முடிச்சுட்டு வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள கவுண்டரில் ஜாயின் பண்ண பார்த்தீங்களா, க்யூவில் அங்கே பிரதர்ஷன டிக்கெட் க்யூவில் ஜாயின் பண்ணுறப்போ ஃபோனு லக்கேஜெலாம் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அது திருப்பி நம்ம ஃபோனு லக்கேஜும் வந்து திருப்பி வாங்குற இடம் இது. ஸோ இந்த இடத்துக்கு எப்படி வருதுன்னு சொல்கிறவாங்க. ஆக்சுவலாக நம்ம ரிவர்ஸில் போகிறோம். அந்த ரூட்லேருந்து அப்படியே வரதுனால உங்களுக்கு இதை ஃபஸ்ட்டு காட்டிடுறேன். ஸோ இதே நீங்கள் ஃப்ரீ தரிசனத்தில் வந்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் 4 1 2 3 4 பேஸ் 4 ஃப்ரீ தரிசனத்துக்கான கவுண்டர் இது. Four hours or 4 hours side hours. ஸோ இதுதான் மெயின் கோபுரம், பெருமாள் அவர்களோட மெயின் கோபுரம். அந்த மெயின் கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில். ஸோ ஆஞ்சநேயர் கோயிலேருந்து இந்த ரூட்டில் தான் இதில் போய் அந்த ரைட்டு திரும்பினீங்கன்னா உங்களுக்கு அந்த லக்கேஜ் கொண்டு வந்துடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மணி இப்போ பார்த்தீங்கன்னா 4 மணி ஆகுது. நம்ம 2 மணிக்கு க்யூவில் ஜாயின் பண்ணோம். ஸோ 2 மணி நேரத்தில் சாமி நல்லபடியாக பார்த்தாச்சு, திருப்திகரமாக முடிஞ்சுது. ஸோ
ஸோ இப்போ போய் பஸ் ஏறி கீழே போக வேண்டியது 6:25க்கு சென்னைக்கு ட்ரெயின் இருக்குது, ஸ்லீப்பர் வண்டி பிடிச்சா கொஞ்சம் நேரம் தூங்கிட்டே சென்னை போயிடலாம். ஸோ உங்களுக்கு மேலே திருப்பதி பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் தெரியணும், திருப்பதி டிக்கெட் ஹெல்ப் வேணும், இல்லை திருப்பதியோட புக்கிங்கோட டீட்டெயில்ஸு மற்ற எந்த டவுட்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை கமெண்ட்டில் வந்து என்னோடய டெலிகிராம் சேனலோட மெசேஜ் லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. எதனால அதில் மெசேஜ் பண்ணால் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். பை பாய், டேக் கேர்.